மேகதாட்டுவில் கர்நாடகம் அணை கட்டுவதற்கு 2013 முடிவு செய்தார்கள் என்று அறிந்த மாத்திரத்தில் நான் 1000க்கும் மேற்பட்ட எங்கள் தோழர்களை அழைத்து கொண்டு போய் கிருஷ்ணகிரியில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை மேகதாட்டு அணை கட்டுகிற முயற்சியில் ஈடுபடக்கூடாது கர்நாடக அரசு, சோழ மண்டலம் காவிரி மண்டலம் முழுக்க முழுக்க காவிரி நீரை இழக்கின்ற அபாயம் ஏற்பட்டுவிடும் என்று நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். 2014 டிசம்பர் 7-8 தேதிகளில் கர்நாடகத்தைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் அனந்தகுமார் இல்லத்தில் கர்நாடக மாநிலத்தினுடைய அனைத்து கட்சிகளின் எம்பிக்கள், மத்திய அரசிலே இருந்த அமைச்சர்கள், கர்நாடகத்தை சாராத சுற்றுச்சூழல் அமைச்சர் ஜவடேக்கரும் சேர்ந்து 2 நாள் ஒரு சதியாலோசனை கூட்டம் நடத்தினார்கள். இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துவதற்கு காரணம், இதனை வெளி உலகத்துக்கு சொன்னது இந்து ஆங்கில நாளேடு. முதல் பக்கத்தில் மிகப்பெரிய செய்தியாக, இது ஒரு கான்ஸ்பிரசியாக அங்கே அவர்களையெல்லாம் அழைத்து மேகதாட்டு அணையை கட்டிவிடுவதென்று அவர்கள் எல்லோரும் சொன்னபோது, மத்திய அரசு வெளிப்படையாக நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம், ஆனால் அதற்கான ஆயத்தங்களை நீங்கள் செய்யலாம் என்று கூறியதை அங்கே தயவு பண்ணி பத்திரிகையாளர்கள்ட்ட வராதிங்க தோழர், அந்த செய்தியை மிகப்பெரிய செய்தியாக வெளியிட்டிருந்தது. நான் மிகுந்த கவலைப்பட்டு காவிரி பாதுகாப்பு இயக்கம் என்ற அமைப்பை நாங்கள் உருவாக்கி, கட்சி சார்பு இல்லாமல் நம் அனைவரையும் திரட்டி போராட்டம் நடத்த வேண்டும் என்று தஞ்சையிலே அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஏறத்தாழ 180 அமைப்புகள், விவசாய அமைப்புகள் கலந்து கொள்ள, நாங்கள் ஊர் ஊராக சென்று மக்களிடத்தில் இந்த மேகதாட்டு அணை கட்டப்பட்டு விட்டால் கபினிக்கும் கிருஷ்ணராஜசாகருக்கும் தண்ணீர் வராது, மேட்டூருக்கு தண்ணீர் வராது, கொள்ளிடத்துக்கு வராது, கரிகாலன் கட்டிய கல்லணைக்கும் வராது, இந்த தஞ்சை மண்டலம் ஆசியா கண்டத்தினுடைய நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்பட்ட தஞ்சை மண்டலம் பட்டினி பிரதேசமாகும். இதை தடுப்பதற்கு ஒட்டுமொத்தமாக காவிரி தீரத்தில் இருக்கக்கூடிய சோழ மண்டலத்து மக்களும் தமிழ்நாட்டு மக்களும் மத்திய அரசுக்கு கொடுக்கிற அழுத்தத்தின் மூலமாக இதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி, அப்படி ஒரு மத்திய அரசு அலுவலகங்களை முற்றுகையிட வேண்டும். நம்முடைய தமிழகத்தை சேர்ந்தவர்கள் அன்றைய ஒரு நாள் மத்திய அரசு அலுவலகங்களுக்கு செல்லக்கூடாது. அப்படி ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டால்தான் மத்திய அரசுக்கு சரி இது பெரும் விபரீதமான எதிர்ப்பிலே முடியும் என்று அவர்கள் பின்வாங்கக்கூடும் என்று சொல்லி, கிட்டத்தட்ட 25 நாட்கள் இந்த சோழ மண்டலத்திற்கு அத்தனை மாவட்டங்களிலும் ஊர் ஊராக சென்று எங்கள் கட்சியின் கொடியை எங்கள் வாகனத்தில் கட்டி கொள்ளாமல் எந்த ஊரிலும் எங்கள் கட்சி கொடியை எங்கள் தோழர்கள் கட்டக்கூடாது என்று சொல்லி நான் மேற்கொண்ட பிரச்சாரத்தின் போது அந்தந்த ஊர்களில் நகரங்களில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், வணிகர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள், விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள், அரிமா சங்கத்தைச் சேர்ந்தவர்கள், சுழல் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்னுடைய முயற்சியை பாராட்டி எனக்கு வரவேற்பு பயனாடைகள் எல்லாம் அணிவித்தார்கள். எந்த இடத்திலும் எங்கள் கட்சி பெயரை கூட நான் உச்சரிக்கவில்லை. ஆக மேகதாட்டு அணையிலே அவர்கள் 5900 கோடி முதலிலே அவர்கள் ஒதுக்கீடு செய்து அவர்கள் அறிக்கையை மத்திய அரசுக்கு அனுப்பிய போது அதிலே சில குறைகள் இருப்பதாக திருப்பி அனுப்பினாலும், இதுவரை துணை முதல்வராக இருந்த சிவகுமார் அவர்கள் நாங்கள் மேகதாட்டு அணையை கட்டித்தான் தீர்வோம், யாரும் இதை தடுக்க முடியாது என்று அறிவிக்கிறார். இது மிகப்பெரிய சவால். நமக்கு மிகப்பெரிய எதிர்காலத்தில் நமக்கு பெரும் பாதிப்பை இந்த லட்சக்கணக்கு, அதாவது
15 லட்சம் ஏக்கர் பாசனம் பெற்றிருந்த தமிழகம் 9.5 லட்சம் ஏக்கர் பாசனத்துக்கு குறைந்தது. 8 லட்சம் ஏக்கர் பாசனத்தை கொண்டிருந்த கர்நாடகம் 32 லட்சம் ஏக்கருக்கு பாசனத்துக்கு விரிவாக்கியது. எனவே இந்த பிரச்சனைக்காக மக்கள் கிளர்ச்சியை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் வருகிற இந்த ஜூன் 2ஆம் தேதி அன்று தலைநகர் சென்னையில் மேகதாட்டு அணையை கட்ட மத்திய அரசு அனுமதிக்க கூடாது என்ற வலியுறுத்தியும், கர்நாடக அரசு அந்த முயற்சியில் ஈடுபடக்கூடாது என்று கண்டித்தும் ஒரு அறப்போர் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறேன். பல அமைப்புகளும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்ள இருக்கின்றன. இந்த ஆர்ப்பாட்டத்தோடு நின்று விடாமல் மக்கள் சக்தியை இந்த மேகதாட்டு அணை கட்டும் முயற்சிக்கு எதிராக திரட்டுவதற்கு அடுத்தடுத்து அப்படி மக்களை சந்திக்கின்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வதென்றும் நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். இயக்கத்தின் சார்பில் வருகிற 27ஆம் தேதி கழகத்தின் பொதுக்குழு கூடுகிறது. அதை போலவே ஸ்டெர்லைட் நாசகார நச்சாலையை தூத்துக்குடி மண்டலத்தை அழித்துவிடும், தூத்துக்குடி நகரத்துக்கே பெருங்கேடு என்று அந்த ஆலையை எதிர்த்து இடைவிடாது போராட்டங்கள் 8 வருடம். பிறகு ஹைகோர்ட்லேயே கேஸ் போட்டு நான் வாதாடி இருக்கிறேன், சுப்ரீம் கோர்ட்லேயே வாதாடி இருக்கிறேன். அந்த ஸ்டெர்லைட் என்று சொன்னால் தூத்துக்குடி மக்கள் இன்றைக்கும் அவர்கள் வைகோவினால்தான் அது மூடப்பட்டது என்று சொல்லுகிற அளவுக்கு அதை அந்த மக்களை பாதுகாப்பதற்காக. ஆகவே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களை பாதுகாப்பதற்காகவே வேறு எந்த கட்சியும் செய்ய முன்வராத காரியங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். அதை போலத்தான் நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் தனியார் மயம் என்று முடிவெடுக்கப்பட்ட கேபினெட் முடிவை இனி மாற்ற முடியாது என்ற நிலையில் சகோதரர் செந்திலதிபன் 24 தொழிற்சங்கங்களினுடைய கோரிக்கையை கொடுக்க நான் அன்றைய தலைமை அமைச்சர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களிடம் லாபம் சம்பாதிக்கிற பொதுத்துறை நிறுவனம் நெய்வேலி நிலக்கரி நிறுவனம், அதை ஏன் நீங்கள் தனியாருக்கு விற்க பங்குகளை விற்க முடிவெடுத்தீர்கள்? இல்லை கேபினட் டெசிஷன் மாற்ற முடியாதுன்னாரு. நீங்க பீகாரில் போய் என்னுடைய சுவீகார புத்திரன் என்னை போய் பாராட்டிட்டு வந்தீங்க. தமிழ்நாட்டுக்கு உருப்படியாக நாங்கள் ஏதாவது செய்தாக வேண்டும். இந்த முடிவை நீங்கள் மாற்ற நான் கேட்டுக்கொண்ட வேண்டுகோளை ஏற்று அந்த டெசிஷனை ரத்து பண்ணார். எங்கள் இயக்கத்தின் 32 ஆண்டு கால வரலாற்றில் தமிழகத்தின் வாழ்வாதாரங்களை பாதுகாப்பதற்கு நாங்கள் போராடி வெற்றி பெற்றிருக்கிறோம். அதே உணர்வோடு தான் இயக்கத்தை தொடர்ந்து நாங்கள் நடத்தி வருகிறோம். இனியும் தமிழக வாழ்வாதாரங்களை காக்க போராடுவோம் என்பதற்காகத்தான் இந்த 5ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தையும் 2ஆம் தேதி சென்னை ஆர்ப்பாட்டத்தையும் பற்றி உங்களிடம் நான் குறிப்பிட்டேன். சார், அதிமுகல எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ண வச்சு திரும்ப அந்த கட்சியில சேர்க்கறாங்க சார். அது ஆரோக்கியமான அரசியலா? ஒரு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு இன்னொரு கட்சி ஆதரவு கொடுப்பது என்று முடிவெடுப்பது ஆரோக்கியமான அரசியலா என்றால் இதுவும் அந்த வகையில் சேர்க்கப்பட வேண்டியதுதான். அதுக்கு மேல உள்ள போக விரும்பல. அதில் அர்த்தம் இருக்கு, உங்களுக்கே தெரியும். தமிழக முதல்வர் டெல்லிக்கு போய் செய்தியாளர் சந்திக்க மாட்டார். பதவியேற்றத்துக்கு நீங்க வரைக்கும் செய்தியாளர் சந்திக்க மாட்டாங்க. ஒரே எனக்கு அது பற்றி தெரியாது. அவருக்கு என்ன நேரம் இருந்தது, அதுக்கு வாய்ப்பு இருந்தது என்று எனக்கு தெரியாது. பத்திரிகையாளர்களை மதிக்கக்கூடியவர் தான், ஏன் சந்திக்கலைங்கிறது பற்றி அது பற்றிய விவரங்கள் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று, உள்துறை அமைச்சரை சந்திப்பதாக இருந்ததாகவும் உள்துறை அமைச்சர் நேற்று சந்திக்க நேரம் ஒதுக்கவில்லை என்று ஒரு செய்தியை பார்த்தேன். அது உண்மையானால் நேற்று ஒரு மாநில முதலமைச்சரை உள்துறை அமைச்சர் சந்தித்திருக்கிறார். அவரை சந்திக்க அவர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அப்படி இருந்தால் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு முதலமைச்சரை சந்திக்க
அப்ப தமிழ்நாடு முதலமைச்சரை ஏன் உள்துறை அமைச்சர் சந்திக்க வாய்ப்பு கொடுக்கவில்லை என்பது, அவர் வேண்டுமென்றே தவிர்த்திருந்தால் அது கண்டனத்துக்குரியது. 8 கோடி தமிழர்களினுடைய பிரதிநிதிதான் ஒரு முதலமைச்சர். அவர் சந்திப்பதற்கு அவர் வேண்டுமென்றே வாய்ப்பை அவர் மறுத்திருந்தால் அது மிகவும் தவறாகும். அதனால்தான் அது கண்டனத்துக்குரியது உள்துறை அமைச்சருடைய போக்கு என்று நான் குறிப்பிட்டேன். முதல்வர் வந்து இப்போ விஜய் வந்து விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காரு. அதை வந்து விவசாயிகள் இங்க தமிழ்நாட்டிலே ஏற்றுக்காம போராட்டம் பண்றாங்க. அதை பத்தி அதுல அவர் அறிவித்தவாறு முழுமையாக தள்ளுபடி செய்யப்படவில்லை என்ற மனக்குறை விவசாயிகள் அனைவரிடம் இருக்கிறது. அதை அவர் மறுபரிசீலனை செய்வார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். வேண்டாம், ஃபேன் வேண்டாம். உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து பழைய முறைப்படியே அந்த ஆளுநர்களுக்கு இணைவேந்தரா இருக்கணும்ன்ற மாதிரி அது ஒரு குழப்பமா இருக்கு. அவர் என்ன சொன்னார்னு சரியா தெரியல. விஸ்வநாதன் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. என்ன சொற்களை பயன்படுத்தினார் என்பது எனக்கு முழுமையா சரியா தெரியல. அவர் என்ன சொன்னாரு விஸ்வநாதன்? பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நடைமுறை நீடிக்க வேண்டும் என்பதுதான் சரியா இருக்கும். அவர் அமைச்சர் விஸ்வநாதன் சொன்னது ஏற்கத்தக்கது அல்ல. சார், டாக்டர் விஜயபாஸ்கர் வந்து அதிமுகல இருந்து நான் விலகிறதா இல்லையான்றதை பத்தி நாளை நான் முடிவு அறிவிப்பேன்னு சொல்லியிருக்காரு. டாக்டர் விஜயபாஸ்கர், இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? இது பற்றி எல்லாம் ஒவ்வொரு கட்சியில ஒவ்வொருத்தர் எடுக்கிற முடிவை பற்றி நான் எப்பயுமே கருத்து சொல்லவே மாட்டேன். சார் ஓட்டு போட்டிருக்கேன். மக்கள் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஒரு கட்சி தலைவரோ, ஒரு கட்சியின் பிரதிநிதியோ, ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ, அல்லது ஒரு கட்சியினுடைய ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்களோ சொல்ற கருத்துகளுக்கு நான் பதில் கருத்து சொல்ற வழக்கம் எனக்கு கிடையாது, எப்பயுமே கிடையாது. ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துட்டே இருக்கு. இதனால வந்து மிக கடுமையாக நடுத்தர மக்கள் மட்டுமே, மாத சம்பளம் வாங்குகிறவர்கள், நடுத்தர மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கச்சா எண்ணெய் விலை உலக அளவிலே குறைக்கப்பட்டிருக்கிற காலத்தில் கூட மத்தியிலே இருக்கக்கூடிய அரசு, நரேந்திர மோடி அரசு தலையிலே ஒரு பாறையை தூக்கி போடுவதை போல 10 நாளைக்குள்ள 3 தடவை விலையை உயர்த்துவது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கதாகும். ஏற்றிய விலை அவர்கள் திரும்ப வாபஸ் வாங்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடைபெறுது. நீங்க வேலை செய்யல 61 மூதாட்டியை வந்து நடைபெறுத்தி போகும்போது 4 பேர் பாலியல் 61 வயசு மூதாட்டிய, அது என்ன சார் காரணம்? தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு டெய்லி. யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி, யார் காவல்துறையில் இருந்தாலும் சரி, மனிதர்களாக இல்லாமல் மிருகங்களாக மாறிவிட்டவர்கள், போதைப் பொருளை உட்கொண்டு, மது மட்டுமல்ல போதைப் பொருளை உட்கொண்டு விலங்குகளைப் போல நடந்து கொள்கிறவர்கள் இந்த கொடுமைகளை செய்து வருகிறார்கள். இது குறித்து நான் நடைபயணத்திலேயே அது எல்லா இடங்களிலும் அதை பற்றி சொல்லியிருக்கிறேன். இப்போ ஒரு மரண தண்டனை கொடுத்தாங்க அந்த ஊருக்கு. நான் போய் அந்த இப்போ வேடநத்தத்தில் அந்த 10வது படிக்கிற பொண்ணு இதாக போச்சு, அந்த இல்லத்துக்கு நான் போய் கிட்டத்தட்ட காலையிலேருந்து மாலை வரையில் இருந்தேன். அவங்க சாப்பிடாம இருந்தாங்க, அப்பா அம்மா. நான் தான் வற்புறுத்தி ஒரு பழச்சாறு கொடுத்து சாப்பிட வச்சேன். அதுக்கு மரண தண்டனை நீதிபதி அறிவிச்சிருக்கிறாரு. கடுமையான சட்டங்கள். ஏன்னா இதை செய்தவன் ஏற்கனவே இதே குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டு ஜாமீன்ல வந்திருக்கான். எனவே நீதி அரசர்கள் இந்த பாலியல் குற்றங்களிலே ஈடுபட்டு ரிமாண்ட் செய்யப்பட்ட எவரையும் ஜாமீனில் விடுவிக்க கூடாது. முதல்ல ஜாமீன் கொடுக்கவே கூடாது. சட்டம் வாழ்நாள் முழுவதும் சிறை, லைஃப் லாங் இம்ப்ரிசன்மெண்ட் என்று சட்டம் கொண்டு வர வேண்டும். மத்திய அரசு அதை அங்கீகரிக்க வேண்டும். இப்படி ஒரு அச்சத்தை ஏற்படுத்தினால் ஒழிய இந்த மிருகங்கள், மனித சமுதாயத்திலே நடமாட தகுதியற்ற மிருகங்கள், திடீர் என்று 4 பேர் சேர்ந்துக்கிட்டு இதை செய்வது பல ஆண்டுகளாகவே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு நான் கூறியது போன்ற சட்டத்தை கொண்டு வருவதன் மூலமும், நீதிமன்றங்கள் பிணை விடுதலை
இல்லாமல் செய்வதன் மூலமும் தான் ஒரு பயத்தை உண்டு பண்ணி இதை ஓரளவு தடுக்க முடியும். பினராயி விஜயன் வீட்டுல வந்து அமலாக்கத்துறை சோதனை நடத்துறதுனால அவங்க போராட்டம் பண்ண கட்சியினுடைய அறிவிப்பு சொல்றது எல்லாமே கைது பண்ணியிருக்காங்க. அதை ஒட்டி இன்னைக்கு நிறைய போராட்டம் பண்ணியிருக்காங்க. மத்திய அரசினுடைய இந்த நடவடிக்கை கண்டனத்துக்குரியது. பினராயி விஜயன் ஒரு எக்ஸலண்ட் சீஃப் மினிஸ்டரா இருந்தவர். சிறுவயதிலிருந்தே மார்க்சிஸ்ட் பிலாசபியில் ஈடுபட்டு மாணவர் தலைவராக இருந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த ஒரு நல்ல தலைவர். குறிவைத்து அவரை சார்ந்தவர்களிடம் போய் அமலாக்கத்துறையை பயன்படுத்துவது, இன்கம் டேக்ஸ் பயன்படுத்துவது, மத்திய அரசினுடைய நிறுவனங்களை பயன்படுத்துவது, இது மிரட்டுகின்ற வேலை. மத்திய அரசு மிரட்டுகின்ற வேலை. இதற்கு என் பலத்த கண்டனத்தை மத்திய அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சார், ஒரு சிறந்த அரசியல்வாதியான நீங்க இன்றைய இருக்கிற 2 திராவிட கட்சிகளை எதுவும் வேண்டாம் தமிழ்நாட்டு மக்கள் புதுசா ஒருத்தர் உருவாக்கி இருக்காரு. அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? மக்கள் தீர்ப்பளிக்கிறார்கள். அதற்கு என்ன காரணங்கள் என்று ரொம்ப ஆழமா போய் நீங்கள் தான் ஒவ்வொரு கட்சியும் கள ஆய்வு செய்து செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன், ஏன் இந்த சரிவு ஏற்பட்டது என்று ஒவ்வொரு கட்சியும் கள ஆய்வு செய்ய வேண்டும். நான் முதல்ல ஒரு 20 விழுக்காடு வரைக்கும் ஒரு ஓட்டு வாங்குவாருன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நான் 34 தொகுதிகளை திமுகவுக்கு கடுமையாக பிரச்சாரம் செய்தேன். ஆனால் ஆங்காங்கே அவர் மொத்தமே 6 இடத்துக்கு தான் கூட்டத்துக்கு போனார். ஆனால் அந்த கூட்டங்களை கோடிக்கணக்கான மக்களுக்கு தொலைக்காட்சிகள் கொண்டு போய் சேர்த்தன. அவங்க ஊருக்கு வரலைன்னாலும் அந்த டிவியில் திரும்ப திரும்ப எல்லா தொலைக்காட்சியும் அதை பார்க்குறாங்க. அலையலையா மக்கள் வருவதை பார்த்து, அதனால் நான் ரிசல்ட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னேன், மிஸ்டர் விஜய் ஹேஸ் பிகம் எ ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித். There will be shocking surprises in the electoral results. அதிர்ச்சி தரத்தக்க ஆச்சரியங்கள் ஒருவேளை தேர்தல் முடிவுகளிலே ஏற்படலாம்னு சொன்னேன். அது மாதிரி முடிவுகள் வந்துருச்சு. இதை வைத்து திராவிட கட்சிகளின் எதிர்காலம் இதோட சீனிச்சு போகும்னெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு தேர்தலை வைத்து திமுகலாம் இந்தியாவிலேயே அதை போல கட்டமைப்பு கொண்ட கட்சி எந்த கட்சியும் கிடையாது. ஸ்ட்ரக்சரலா ஆர்கனைசேஷன் லெவல்ல ஏடிஎம்கேயும் ஒரு கட்டமைப்புள்ள கட்சி தான். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி. ஆனால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தோற்றுவித்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்டமைப்பு என்பது வேறு இந்தியாவில், எனக்கு தெரியும் இந்தியாவில் வேறு எந்த கட்சியில் அது கிடையாது. தோல்விகளை எல்லாம் சந்தித்து பிறகு வெற்றிகளும் பெற்றிருக்கிறார்கள். அதனால் இது ஒரு நிரந்தரமான சரிவாக இருக்க முடியாது. இதிலிருந்து மீண்டு எழுவார்கள். உங்களுடைய பார்வையில இந்த கட்சி 5 ஆண்டுகள் நிலையாக இருக்குமா? அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? அதாவது ஆட்சிக்கு சில நாட்கள் கூட ஆகலை. அதுக்குள்ள இதுக்கு எத்தனை ஆயுள் காலம் என்று 6 இடம் கணிப்பது ஒரு நாகரீகமான அரசியல் அணுகுமுறை அல்லன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு பதில் சொல்ல விரும்புகிறேன். கடலூர் மாவட்ட மதிமுக நிர்வாகி கட்சி மாதிரி தாவக இறங்கிட்டாரு. அதாவது சிலர் வருவார்கள், சிலர் போவார்கள். ஆனால் எங்கள் நதி ஓடிக்கொண்டே இருக்கும் என்பதைப் போல 32 வருஷத்தில் எவ்வளவோ சோதனைகளை எல்லாம் சந்தித்தோம். நாங்கள் உறுதியாக தமிழ்நாட்டில் மக்கள் திலகத்துக்கு பிறகு ஒரு கட்சி ஆரம்பித்து அதை உறுதியாக 32 வருஷம் நிலைநாட்டி இருக்கிறோம். எங்கள் கட்சிக்கு இதனால எல்லாம் எந்த சரிவும் கிடையாது. விருப்பம் இல்லையா? போகிறாங்களா? வாழ்க அவர்கள். இருந்த வரைக்கும் நன்றி.